ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி சோயா. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சோயா சங்க்ஸ் இல்லை மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க 1 கப், சோள மாவு 3 டீஸ்பூன், மைதா மாவு 4 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி, பெரிய வெங்காயம் 1, ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, பூண்டு 4 பல், இஞ்சி 1 இன்ச், உப்பு தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழைகள். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சூடானதும் அதில் இந்த மீல் மேக்கர் அதாவது சோயா சங்க்ஸை கொட்டிடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சோயா சங்க்ஸ் நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெந்த சோயா சங்க்ஸை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. சோயா பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இந்த எடுத்து வச்ச சோயா சங்க்ஸில் நார்மல் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு சோயாவை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இதை பிழிஞ்சு எடுத்து வச்ச சோயாவை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இதில் 3 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. நாலு டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் பிளெயின் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை ஊற விடுங்க. பத்து நிமிஷம் ஊறின பின்னாடி ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது ஊற வச்ச சோயா சங்க்ஸை 1 by 1 போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க எண்ணெயில். பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. பொரிச்சு வச்ச சோயாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனை நல்லா அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கட் பண்ணி வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க.
அடுத்து ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கோங்க. இப்போது சாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா சாஸ்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இப்போது ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக. இப்போது ஒரு டீஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இதை கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சேர்க்கறதுனால நமக்கு நல்லா கெட்டியாகும். சாஸ்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போது இந்த கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரியை பேனில் போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ்லாம் நல்லா கெட்டியாகிடும். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பொரித்து வச்ச சோயா சங்க்ஸை இந்த பேனில் சேர்த்து எல்லாம் அந்த சாஸோட ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸும் சோயா சங்க்ஸும் நல்லா பைண்ட் ஆகி அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லி சோயா நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போது கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழைகள் நீங்கள் தூவலாம், இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சில்லி சோயா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எல்லா வயசு உள்ளவங்களும் சாப்பிட்லாம். சின்ன பசங்கன்னு சாப்பிட்ணுன்னு இல்லை, எல்லோரும் சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.